ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா அழகு 8 அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் 12th ஃபிசிக்ஸில் 8வது யூனிட் தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சொல்லி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு 7 வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். 8க்கான வீடியோஸ் இது. ஸோ 9, 10க்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக ப்ளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். 12th ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் 12th படிக்கிற காலத்துலையுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதுவுமே 20K வியூஸ்லாம் போன வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நானுமே சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்பமானது. புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது, புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகம். நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது. ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாயுகளின் வழியே மின்னிறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கோதோடு கதிர்பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அடுத்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒளிர்கிறது. இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்னு இருக்குல்ல. இது வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், 2 மார்க் கொஷின். ஸோ அதை படிங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணை கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். இதை பாருங்கள். தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணை கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு காணல் மில்லிகன்களின் எண்ணெய் துளி ஆய்வு. மில்லிகனின் எண்ணெய் துளி ஆய்வு தான் இது அதிகமாக கொஸ்டின் பேப்பர்ஸில் வரும். ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அணு மாதிரி. அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அணு மாதிரி, அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். மிக சிறிய துகள் தான் அணு. ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி. தர்பூசணி பழ மாதிரி. தர்பூசணி பழ மாதிரினா இதுதான் பார்த்துக்குங்க. அடுத்து ரூதர்போர்ட் மாதிரி. ரூதர்போர்ட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அதுவுமே பாருங்கள். மோதல் காரணி. ரூதர்போர்ட் மாதிரினா நமக்கு ஒரு பேராகிராஃப், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது. 180 டிகிரி செல்சியஸ். இந்த பேராகிராஃப் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மோதல் காரணி. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 3 மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு போர் அணு மாதிரி. போர் அணு மாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்லாம் நடக்குது. அதை பற்றிலாம் எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க, ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க. போர் அணு மாதிரியின் ஏடுகோள்கள். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். போர் அணு மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா 5 மார்க் கொஸ்டின். இல்லை போர் அணு மாதிரியின் எடுகோள்கள்ன்றது 3 மார்க்கில் தனியாக கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இதில் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் 5 கொஸ்டின்ஸ், இல்லை ஒரு லெசன்ஸில் 3 கொஸ்டின்ஸ், 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்தமாரி வீடியோஸ்க்கும் போடலாம். நான் ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை. அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பக்கம் 157 இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்துங்க. அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை. ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து லைமன் வரிசை. லைமன் பாமர் வரிசை. லைமன் வரிசைனா என்ன, பாமர் வரிசைனா என்ன, ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்துக்கோங்க. 159வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து பாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்துக்கங்க. வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை 8.2 கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்துங்க. போர் அணு மாதிரியின் குறைபாடுகள். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டினில் போர் அணு மாதிரியின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.
ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் மற்றும் ஐசோடோன்கள் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்க. அணு நிறையும் அணுக்கரு நிறையும் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அதில் வந்து அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்முமே கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸில் வரும். இந்த சம்முமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ அதனால் பார்த்துங்க. இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க, நிறைய சம்ஸ்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சம்ஸுமே போட்டு காட்டலாம். இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம். ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுங்க. நிறை குறைபாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், என்னென்னு பாருங்கள். அடுத்த கொஸ்டின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைகோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அணுக்கரு விசை. அணுக்கரு விசை பக்கம் வந்து 165 இருக்குது. அணுக்கரு விசை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா சிதைவு, கதிர் இயக்கம். நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம், அதில் ஆல்ஃபா சிதைவு. கதிர் இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க. அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆல்ஃபா சிதைவு. ஸோ அதுவுமே பாருங்கள். அடுத்து ஆல்ஃபா சிதைவு பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பீட்டா சிதைவு. ஆல்ஃபா சிதைவு முடிஞ்சோடனே பீட்டா, ஆல்பா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள். ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 168. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து காமா சிதைவு, ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் 3 இது காமா சிதைவு. ஓகேவா, காமா சிதைவு கொடுத்துருக்காங்க. இது 3மே பார்த்துங்க. கதிரியக்க சிதைவு விதி. அடுத்து கதிரியக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுவுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அரை ஆயுட்காலம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரை ஆயுட்காலம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு கிலோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 2 குறிப்புமே படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கார்பன் காலக்கணிப்பு. கார்பன் காலக்கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது, அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவுறாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு. அணுக்கரு பிளவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அணுக்கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அணுக்கரு உலை. ஓகே, அணுக்கரு உலை அப்படின்றது வந்து 179வது பக்கத்தில் இருக்க அணுக்கரு உலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும். கட்டுப்படுத்தும் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது உங்கள் இருக்கும் இந்த படம் வரையணும். நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வேஸ்ட் பண்ணுங்கள். அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும். அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கங்க. இதுதான் லாஸ்ட்டு இது. ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் எதனா ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கங்க. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே புரிஞ்சுக்கலாம். அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் இதுதான். இதில் வந்து அணு மாதிரிகள் அணுக்கருக்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்குது. இதில் வந்து ஜே தாம்சஸ், ஆல்ஃபா சிதைவு, ரூதர்போர்டு, போர் அணு மாதிரி, ஹைட்ரஜன் நிலைமாலை இதெல்லாம் வந்து இதில் வருது. ஸோ அணுக்கரு இன்னொரு பண்புகள், பிணைப்பாற்றல், கதிரியக்க சிதைவு, அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு, அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது. ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம்.
வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த சப்ஜெக்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை, வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அழகு 9க்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காலையிலுமே வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணியிருக்கோன்ற ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அப்படி பண்ணிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பண்ணலைனாலும் உங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், வேறு என்ன சப்ஜெக்ட்க்கு உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். இந்த 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அலகு 2 அதாவது அலகு 6 புக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் 2 ஓகேவா. வால்யூம் 2ல் 6வது படத்தில் ஒளியியல் ஓகேவா. ஒளியியல் தொகுதி 2வது புத்தகம் தொகுதி 2 ஒளியியலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஒளியியல் பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒளியியல் அலகு 6 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 5 லெசனுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு கார்டுலையுமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக 10 லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், ஒரு காலம் இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல, மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு அறிமுகம். நம்ம எல்லா இதுலையுமே சொல்கிற மாதிரி தான், அறிமுகம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கதிர் ஒளினா என்ன, எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2 மார்க்காக படிங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. படுகதிர் கோணம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து எதிரொலிப்பு ஏற்படும் விலகு கோணம், ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க. 2 மார்க்ஸில் கூட படித்து வச்சுங்க, உங்களுக்கு இதுவாக இருக்கும். சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதலின் பண்பு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை 6.1 பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள், இதை படிச்சுங்க. மெய்பின்பம், மாய பின்பம், பொய் பின்பம், மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி 5 யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து கோளக ஆடி அதுனா என்ன, ஏன்னா ஒளியியலில் கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் படிங்க. நாமே வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன். ஆடிச்சமன்பாடு, இது அடிக்கடி வரும். ஆடிச்சமன்பாடு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்த கோளக ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உட்பெருவாக்கம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த குறிப்புமே படிச்சிங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒளியின் வேகம், இந்த கொஸ்டின் படிச்சிங்க. அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும், அதை படிச்சிங்க. ஒளி வேகத்தை கண்டறிவதற்கான ஃபியூசி முறை இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இது வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும், இந்த சமன்பாடு போடணும், இந்த குறிப்பு படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து வெவ்வேறு ஊடகங்களின் வழியே ஒளியின் வேகம், இது கொஞ்சம் தான் இருக்கும், இதை தியரிட்டிக்கலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒளிவிலகல் எண், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஒளிவிலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க, இந்த சம்முமே பார்க்கணும். ஒளிவிலகல் எண்ணா என்னன்னு எழுதிட்டு
இது மட்டும் இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னன்னு மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வரும். இந்த சம்மும் சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துங்க. வெவ்வேறு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. வெற்றிடம், காற்று, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளிப்பாதை அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க்காக படிச்சுக்கோங்க. 2 மார்க்கா 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒளிவிலக்கல்ல வந்து லென்ஸ் விதி படிச்சுங்க. ஒளிவிலக்கல்ல எடுத்துக்காட்டு 6.6 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமன்பாடெலாம் இந்தாண்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த இதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மீளும் கொள்கை, மீளா கொள்கை. ஒளி விலகலின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது. அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அது மீளும் கொள்கை. மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது. அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க. ஒப்புமை விலகல் எண், தோற்ற ஆழம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணுன்னா 2 மார்க் அளவு கூட படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க. அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை படிச்சுங்க. அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 23 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கன்னா மாறா வெளிப்படுகிற ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு இந்த இடத்துல. அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். லென்ஸ் சாரளம் என்று பெயர்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கா 2 மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒளியூட்டல் சாரல் லென்ஸ் இது பற்றி தான் இப்போ பார்த்தோம். அதுதான் அந்த 2 மார்க்கு. ஸோ அது ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாமே கூட படிங்க. ஃபுல்லாமே படிங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த படம் வரையணும், சமன்பாடெலாம் போட்டிங்கன்னா 5 மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க. அடுத்து வந்து ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம். இதுவுமே ஒரு 5 மார்க் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை படிச்சுக்கங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு 6.11 ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள். இது வந்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதை படித்து. நெக்ஸ்ட் வந்து முதன்மை குழி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து தெரிஞ்சுங்க. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32 இது இருக்குது. 32லேருந்து 33 வரைக்கும் இருக்குது. லென்ஸ் மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உருப்பெருக்கம். இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. ஓகேவா. சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையுமே படிங்க. சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 41 இருக்குது. என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க. முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இப்போ
6th லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஸோ இது பார்த்துங்க, முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. முப்பட்டகம் ஒளிவிலகல் எண், ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா, இது ஃபுல்லாக படிச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. இந்த பாடம் தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம். 100 பக்கம் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் 5 யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10க்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 61ல் நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம் அந்த சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா 64. ஓகே, 64ல் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெலாம் படிச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரேலன்ஸ் தொலைவு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. 79 79ல் பூஸ்டர் விதி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 79வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பூஸ்டர் விதி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்முமே கொடுத்துருக்காங்க, அந்த சம்முமே பார்த்துக்குங்க. அந்த சம்முமே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் வருது. இரட்டை ஒளி விலகல் மூலம் தகவல் ஆய்வு. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள். இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த 2 பேராகவே ஃபுல்லாக படிச்சிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கோல் பட்டகம், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுவுமே படிச்சுங்க. நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதில் தான் வரும், என்னென்னா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க் 3 மார்க்ஸ் தனியாக கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். நிக்கோல் பட்டகத்தின் குறைபாடுகளும் கேட்பாங்க, தனியாகவே கேட்பாங்க. ஸோ அதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82ல் இருக்குது. எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுவே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கியின் எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போட்டு படிங்க. ஏன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடும். லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பாடமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு. இந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த 12த்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனுமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. பாய்.